ஹலோ ஆல், இது டியூஸ்டே எடுத்த மினி விலாக். வென்ஸ்டே எங்கள் வீட்டில் கிடா விருந்ததுனால டியூஸ்டே வீட்டில் செம்ம வேலை, க்ளீனிங் வேலையெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை ஆஃப்டர்நூன் வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அவினாசி போகலான்னு சொன்னாங்க. சரி எல்லோரும் கிளம்பி ஃபஸ்ட்டு டிமார்ட் போய் வீடு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு டிமார்ட் போனோம். நாங்கள் நினச்சோம் ஆஃப்டர்நூன் போகிறனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வெயில்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் அப்படிலாம் இல்லை, நிறையா பேர் இருக்காங்க. பார்க்கிங்க்கே ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு பீப்புள் உள்ள இருக்காங்க. அப்போ போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த நர்சரி பார்த்தோம். இது எக்ஸாக்டாக செல்வி ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ போயிட்டு கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க சம்மர் அப்படிங்கிறனால மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ ப்ரைஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் 2 பார்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு குட்டி குட்டி 2 பிளான்ட் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த நர்சரி வந்து ரொம்ப பெரிய நர்சரி தான். பிளான்ஸ் எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ஸில் ரொம்ப கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. மற்ற பிளான்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்னமெண்டல் பிளான்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. சரி அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த 2 பிளான்ட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி வர்ற வழியில் அவினாசியில் சூர்யா பேக்ஸ் பார்த்தோம். அப்போ சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி இருக்கனால எங்களுக்கு ஆஃப்டர்நூனே கிளம்பும்போது ரொம்ப பசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஏதாவது சாட் சாப்பிட்டு போகலான்ட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மசால் போண்டாவும் மசால் பூரியும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி சிட் சாட் பண்ணிவிட்டு மெதுவாக கிளம்புனோம். மழை வர மாதிரி தான் இருந்துச்சு, பட் மழை வரல. அன்றைக்கி டே இப்படி தான் ஹாப்பியாக முடிஞ்சிச்சு.